இங்க இன்னைக்கு இவனுடைய லவ்வரை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான் பாருங்க. பார்த்தா அங்க நடந்ததை பார்த்து இவனே ஷாக் ஆயிடுவான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான், நாம வச்சிருந்த ஒரு ஸ்ப்ரேவை எடுத்து அந்த பொக்கையில லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு மறுபடியும் இவனோட பாக்கெட்ல வச்சிடறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எதுவும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. இவனை பார்த்தோன்னா ஜாக்கோட லவ்வர் சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி எப்ப வந்த அப்படின்னு சொல்லி கேட்பான். இவனும் இப்பதான் வந்தேன், உனக்காக ஒரு பொக்கை வாங்கிட்டு வந்திருக்கேன், நல்லா இருக்கா பாருன்னு சொல்லிட்டு இவன்ட்ட கொடுக்குறான். இவனும் அந்த பொக்கையை வாங்கி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஜாக்கு உடனே நீ என்ன உண்மையிலுமே லவ் பண்றேன்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பான். அந்த நேரம் பார்த்தா அவளுக்கு ஏதோ தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. வெளியே போன டாக்டர் குடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வரும்போது இந்த பொண்ணு மயக்கம் போட்டதை பார்த்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போது ஜாக்கு ஒண்ணுமே தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டா அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவன் வச்சு இந்த ஸ்ப்ரே பாட்டில் அந்த டாக்டருக்கே தெரியாம அவரோட கோட்ல போட்டுறான். உடனே போலீஸை கூட்ட நிக்கி என்ன சொல்லுவானா, என்னோட லவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, இங்கே தான் அட்மிட் பண்ணியிருந்தேன், திடீர்னு மயக்கம் போட்டாங்க, இந்த டாக்டர் தான் என்னமோ பண்ணியிருக்காரு, அவரை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அந்த போலீஸ் ஆபீசர் ஒரு நிமிஷம் சைலண்டா இருங்கன்னு சொல்லிட்டு அவரை செக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அவருடைய கோட்ல இருந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுக்கிறாரு. இது என்ன ஸ்ப்ரே பாட்டில் சொல்லிட்டு உடனே அவர் அரெஸ்ட் பண்றாரு. அந்த நேரம் பார்த்து இவ எழுந்துடுறா. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல பார்ட் 2 கமெண்ட் பண்ணிட்டு போங்க.